1.4 கோடி ஓட்டு வந்துச்சுன்னா அது கண்டிப்பா வந்துரும். அதான் அது வரும்போது பார்த்தா அது கண்டிப்பா சீட்டு கன்வெர்ட் ஆகும். நீ எந்த கோணத்துல பார்த்தாலும் சீட் அதிகமா தான் கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது பார்த்தா உனக்கு புது கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் ஜெயிப்பாங்க. அதான் இங்க பார்ப்போம். நம்ம அண்ணன் முகத்துக்காக தான் நான் ஓட்டே விழுந்தது அதுல. இன்னும் வேற யாரு யாருமே பார்க்கல இந்த வாட்டி. ஆனா நேத்து டிஎம்கேல இருந்து ஒருத்தவன் தான் பாத்தீங்க, அவன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. என்னன்னா வாரிசு அரசியல்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உன் சாம்ராஜ்யமே அதாவது ஒரு மன்னராட்சி மாதிரி இருக்கும். மன்னராட்சின்றது இப்ப நம்ம குடும்பம் தான் வந்துட்டு காலங்காலமா ஆளுதுன்றது அது ஒரு பெரிய ஒரு இது கெத்துதான் தப்போம். ஆனா வந்துட்டு அது ஒழுங்கா இருந்தா பரவாயில்ல. இது எப்படின்னா எம்ஜிஆருக்கு ஒரு பையன் இருந்து அந்த எம்ஜிஆர் பையன் வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரி இருந்தாங்கன்னா இங்க யாரும் திட்ட போறது இல்லை, புரியுதா? யாரும் இது பண்ண போறது இல்லை. இப்போ எந்த ஆட்சி வேணா இருக்கட்டும். இப்ப அந்த காலத்துல மன்னர் இது வந்துட்டு திட்டினாங்களா அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஆனா இது எப்படி இருக்குன்னா கலைஞரே மதிக்க மாட்டானுங்க சொல்லுவாங்க. அதாவது கலைஞரே வந்துட்டு அவ்வளவு இது பண்ணுவாங்க, அவ்வளவு இது பண்ணிக்கிட்டு இதுல அதுக்கு அடுத்தெல்லாம் சொல்லவா வேணும். அதனாலதான் அதான் இந்த குடும்ப அரசியல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எப்போ ஜெயலலிதா ஸ்டார்டிங் காலகட்டத்துல இருந்து ஏன் எம்ஜிஆர் தெரியுமா, எம்ஜிஆர் காலகட்டத்துல இருந்தே அது திட்டினது காரணம் என்ன? எம்ஜிஆர்லாம் எப்படி நம்ம அம்மா அப்பா தான் அவங்க காலகட்டத்துல இருந்தே வந்துட்டு இந்த வாரிசு அரசியல் வேணாம்னாங்க. அதான் இனிமே வந்துட்டு புதுசா தான் வாரிசு அரசியல் எல்லாம் குட்லாம் சொல்ல முடியாது. இந்த கமல் வந்து பேசினாங்க ரொம்ப கேன மாதிரி. அதான் அதாவது ஸ்டாலின் சார் தான் சொன்னாங்க என் குடும்பத்துல இருந்து அரசியல்வாதி யாரும் வரமாட்டாங்கன்னு. இல்ல கமல் என்ன சொன்னாங்க ஞாபகம் ஸ்டாரு, அதாவது மக்களை குடும்பமாக விரும்புகிறவர்கள் அரசியல் தான் பண்ணுவாங்களாம். இந்த மூதையை கொண்டு போய் எங்க வைக்கணும்ன்ற மாதிரிதான் அது ஒண்ணு இருக்கும். அது மல்லாக்கு அவனை விட்டுறலாம். இதுல அதான் நாளை மறுநாள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை விஜய் படம் தான் போடுவான். 34 மணி நேரம் இருக்கு. என்ன அலெக்ஸ் எப்படி இருக்கு? இல்ல நம்பர்லாம் இனி வந்துருக்கு போல. நான் 36ன்னு போட்டேன், நீ 34 போடு. என்ன பண்றது? காலத்தின் கட்டாயம். இல்ல காலத்தின் கட்டாயம் ரஜினி மாதிரிலாம் பேசாத இழுத்து விசாரிச்சுறேன். நம்ம இன்னைக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். மைக் எப்போ அடிக்குது? இப்போ அடிக்குது இல்ல அடிக்குது. இப்ப அடிக்கல. நீ ஏதாவது ஹெட்செட் போட்டு ரிமூவ் பண்ணு. இந்த சொல்லுவான் பாரு இல்ல ஸ்டாரு, இந்த 10 ரூபா ஹெட்செட் ஏதோ ஒன்று வாங்கியிருப்பான் ஏரியால பர்மா பஜார் மாதிரி. அது இப்படிதானே இருக்கும். கழிச்சல வேணா சொல்றான், நானே அமேசான்ல ஆர்டர் பண்ணி தரேன். நிறைய ஆஃபர்லாம் இந்த ஜிபே இதுல கூட நிறைய வந்திருக்கு, நிறைய ஆஃபர்ல. என்ன அனுப்புறேன் 2 கூட ஒன்று அனுப்பிச்சேன். ஹெட்செட் தான் வாங்கினேன். ஆனா இந்த ஹெட்செட்டை வாங்கிட்டு நான் என்ன ஏத்துட்டு இந்த வடிவல் சொல்லுவோம் பாரு அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ரிசல்ட் அன்னைக்கு ரிசல்ட் எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணுவோம். நல்லதே நடக்கும் அப்படின்னு போறேன். ஸ்பேஸ் காலைல 8 மணிக்கே ஸ்பேஸ் போட்டு அந்த கப்பல் முடியும் போதும் சரி நான் வந்துட்டு ஒரு 10 இருக்கேன் ஸ்பேஸ் போடுவேன். 12 மணிக்கு அப்புறம் 8ல இருந்து 12 ஸ்பேஸ் போடுவேன். 8, 9 9, 10, 11, 12 ஒரு 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம் கிட்ட ஸ்பேஸ் போடுவேன். அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு லஞ்சு கிஞ்சு இதெல்லாம் சாப்பிட்டு தான். ஆனா எப்படின்னா இல்ல அன்னைக்கு சாப்பிடும் போது கூட டிவி ஓடணும். சொல்லு ஜீவ். இப்போ இந்த தபால் ஓட்டுன்றாங்களா, அது எத்தனை மணி நேரம் எத்தனை மணி வரையும் அது? தபால் ஓட்டு காலைல 8ல இருந்து 8:30 மணிக்குள்ள எண்ணுருவாங்க. தபால் ஓட்டுல சப்போஸ் அதான் தாவேக்கா முன்னிலையில இருந்தா ஓட் பர்சன்டேஜ்ல தாவேக்காக்கு அது ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். நான் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிட்டேன். சார் அக்யூரேட்டா இருக்கேன் இதுல, புரியுதா? இந்த நம்பர்லாம் பக்காவா இருக்கேன். அதுலயே நோட் பண்ணி கூட இருக்கேன். இத்தனை கோடி ஓட்டு வந்தா எவ்வளவு பர்சன்டேஜ் இது வந்து எல்லாமே தான் இருக்கும். காலைல டைமிங் முத கொண்டு எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் விட்டாங்க. இதுல 2 வெப்சைட்டும் இருக்குது. ஒரு வெப்சைட் இருக்குது, ஒரு ஆப் இருக்கு. இப்ப யாராவது வெளியே இருந்தாலும் நீ டிவி பார்க்க முடியலனாலோ நீ யூடியூப்ல போய் டிவி பார்க்கலாம், அது வேற விஷயம். ஆனா வந்துட்டு அந்த வெப்சைட் இருக்குதுதான். வெப்சைட்ல வந்துட்டு அபிஷியலா வந்துட்டு ஒரு தொகுதி அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த கவுண்ட் ஏறிட்டே இருக்கும். இப்போ பெரம்பூர் தொகுதி விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா அங்கதான் ஒரு கவுண்ட் ஏறும். அந்த மாதிரி ஒரு தொகுதியா அந்த ஒண்ணு ஒரு டிவிகே எவ்வளோ, டிஎம்கே எவ்வளோன்னு ஏறிட்டே இருக்கும். அந்த ஏடிஎம்கே எவ்வளோன்னு. ஆமாமா. இப்ப சப்போஸ் வந்துட்டு
வெப்சைட்டை வந்து அணிலுங்கெல்லாம் சேர்ந்து கட்டிச்சுன்னு எடுத்துப்போம். இப்பதான் குட் இவனுக்கு மேன் செய்யக்கூடிய ஆள் தம்பி செல்லுமதி. ஒரு நிமிஷம் தான், இவனுக்கு செய்யக்கூடிய ஆள் தான் பைத்தியக்கார பசங்க. வெப்சைட்லாம் அணிலுங்க ஏதாவது கட்சி போட்டுச்சுன்னா ஆப் இருக்கு, ஈஸியா இப்ப இருக்குது, ஆப்ல போய் பாருங்க. ஆப்பும் ஒர்க் ஆகலனா டிவில பாருங்க. எதுலயுமே எதுவுமே உங்ககிட்ட ஒர்க் ஆகலனா மூடிக்கிட்டு பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட கேளுங்க. இவ்வளவுதான் சொல்ல முடியும். நாளைக்கு என்ன சொல்ற? ரிசல்ட்யா? ரிசல்ட் சொல்றேன். ரிசல்ட் எல்லா இதுலயும் இது கம்யூனிகேஷன் ரேடியோல இருந்து இது வரைக்கும் டிவில இருந்து எல்லாத்துலயும் இதை. ஆனா டிவி சேனல்ஸ் எதுல வாங்கி போடுவாங்கன்னா இந்த டிசி சைட்டு இல்லைன்னா தூர்தர்ஷன். இல்ல இப்ப நான் என்ன சொன்னேன், இல்ல மேட்ரே என்னன்னா உனக்கு வெப்சைட் இல்ல ஃபர்ஸ்ட் அந்த அபிஷியல் வெப்சைட் ஆப்ல தான் முதல்ல போடுவாங்க. அப்புறம் அதை எடுத்து எக்கோ அடிக்குது, எங்க அடிப்பேன்னு நினைக்க தெரியாது. இப்ப கேக்குதா? இப்ப அடிக்குதா? அடிக்குது. ஹலோ. இப்ப அடிக்கல. அதாவது சொல்லு. இப்போ தபால் ஓட்டு என்றால் அவங்களுக்கும் ஜென்ரல் ஓட்டு என்றால் மியூட்ல இருக்கணும். நீ உனக்கு ஹெட்செட் சரி பண்ணிட்டு வா. ஜீவா சொல்லு. கேக்குதுங்களா நான் சொல்றது? இப்ப தபால் ஓட்டு என்றாங்களா அதுக்கும் இப்ப நார்மல் ஓட்டு என்றாங்களா ஜென்ரலுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டேன். அது வந்து அது எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு. புரியல. இப்ப தபால் ஓட்டு போட்டிருக்காங்களா அது அவங்க என்றாங்கல்ல, அது அதுக்கும் இந்த ஜென்ரல் ஓட்டு போட்டோம் அவங்க வித்தியாசம் இருக்கான்னு கேட்டேன். ஒரே ஒரு இல்லங்க வித்தியாசம் இல்ல, அது முன்னாடியே போட்டதுதான், வேற எதுவும் இல்ல. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இதெல்லாம் இல்ல. இப்ப இது எப்படின்னா தபால் ஓட்டுல முன்னிலை வந்தாலும் உங்களுக்கு ஒரு கட்சியோடைய ஃபைனல் ஓட் பர்சன்டேஜ்ல அது முன்னிலையில இருக்கிறது ஒரு பிளஸ் தான் இது. இப்போ டிஎம்கே தபால் ஓட்டுல வந்துட்டு உங்களுக்கு அதிகமா இருந்தா டிஎம்கேவோட ஃபைனல் ஓட் பர்சன்டேஜ் தான் கொஞ்சம் ரொம்ப அதிகமா தான் வரும். புரியுது? அந்த மாதிரி ஒரு ரொம்ப அதிகமான அதுவும் அதிகமா வரும். இப்ப தபால் ஓட்டுல ஏடிஎம்கே ஒரு வேலை வந்துட்டு உங்களுக்கு அதிகமா இருந்தா அது கேட்க கம்மியா தான் இருக்கும். ஆனா அந்த மாதிரி வந்தா அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ்ல ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி, ஒரு பூஸ்ட் அப் மாதிரி டிவிக்கே வரும்ன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா நிறைய தபால் ஓட்டு நம்மளே பேசலாம், அதுவும் தபால் ஓட்டு போட்டவங்கிட்டே தபால் ஓட்டை எப்படி போட்டன்னு முக்கியம். உன்ன ஒரு கேள்வி கேக்குறேன், தபால் ஓட்டு பெரிய கவர்ல போடுவியா இல்ல சின்ன கவர்ல போட்டு பெரிய கவர்ல போடுவியா? தபால் ஓட்டு நான் போட்டதே இல்ல. அந்த அடிப்படை பிரச்சனை இருக்குல்ல, நிறைய பேருக்கு தெரியாது. நான் போட்டேன். அலெக்ஸ் நான் சொல்லட்டுமா எப்படி போட்டேன்னு? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இதோ போட்டது ஜீவா தான், சொல்லுங்க. நான் எப்படி போட்டேன் சின்ன பேப்பர்ல கொடுப்பாங்க, லிஸ்ட் கொடுப்பாங்க, அதுல நம்மளுக்கு யார் பிடிக்குமோ அவன் டிக் அடிச்சுட்டு அது ஒரு மடிச்சுட்டு சின்ன ஒரு கவர் வைப்பாங்க, அதுல அவங்க கவர்ல போட்டு அதுல இருந்து எங்க ஆபீஸ் சைன் பண்ணுவாரு. அதுக்கு மேல பெரிய கவர் இருக்கும், அதுக்கு மேல நான் சைன் போட்டு கொடுத்துருவேன் நானு. அதுக்கப்புறம் போயிடுவேன். மொத்தம் 2 கவர் யோசிச்சு பாருங்க. இல்ல ஜீவா, இல்ல இப்ப ஈஸ்வர் எப்படின்னா அதான் ஸ்டாரு, நான் சென்னையிலயும் இருக்கேன், நான் கவர்மெண்ட் சர்வன்ட்டும் இல்ல. ஆனா என்கிட்ட வந்து கேட்டான் பாத்தியா என்ன அலெக்ஸ் தபால் ஓட்டு எங்க போட்டேன்னு, மயிரை போட்டேன். சில ஓட்டுகளை தபால் ஓட்டை தான் புறக்கணிப்பாங்க, நிறைய செல்லத்தக்காத ஓட்டுகள். காலையில 8:30 மணிக்கு தபால் ஓட்டு வந்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் அனௌன்ஸ் பண்ணும்போது, அதான் யாரு முன்னிலையில இருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது அதுவும் பிளஸ் தான். இப்ப தபால் ஓட்டு முன்னிலை ஏடிஎம்கேன்னு இருந்தா நீயே நாக்க தொங்க போட்டுன்னு பாக்குற ஆளுதான். நீ இப்படி இதெல்லாம் பேசுற ஆள் கிடையாது. இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், தபால் ஓட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட்ஸ் கிடையாது. தபால் ஓட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட ஓட்டு. இந்த பணியாளர் 4 லட்சம் ஓட்டு, 3 லட்சம் ஓட்டு தபால் ஓட்டு தான். அதை வச்சு பேலட் ஓட்டு தான். இங்க பேலட் ஓட்டு தான் பிரதான ஓட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உனக்கு காலங்காத்தால 8:30 மணிக்கு உனக்கு டிவிக்கு தபால் ஓட்டுல முன்னிலைன்னு வந்தா அதுங்களே மைக்கு சரி பண்ணு. இப்போ அடிச்சுட்டே இருக்குடா. அந்த 100 ரூபாய் தூக்கி போட்டு வர சொல்லு ப்ரோ, நார்மலா பேச சொல்லு ப்ரோ. இப்ப விக்னேஸ்வர கப்பல் இருந்தாரு, அவரையும் கேட்போம் போல, தபால் ஓட்டு போட்டீங்களா? அவரே ஊருக்கு வந்தாடா ஓட்டு போட்டு இருந்தாரு. இல்ல இப்ப கேக்குதா? எக்கோ என்ன அடிக்குதா? இப்ப அடிக்குதா? அடிக்குதுடா. சரி நீ ஒரு நிமிஷம் ஈஸ்வரா, இல்ல கீழே போயிட்டு வா, நான் கீழே அனுப்புறேன். இதுக்கும் நீ ஆப் டேப் க்ளோஸ் பண்ணிட்டோம், நான் தரேன் ஸ்பீக்கர். கேக்குதாடா?
கேக்குது அலெக்ஸ் கேக்குது வாங்க வாங்க. ஓ விக்னேஷ் bro, அப்புறம் வேற எதுவும் சொல்லணும். ஏய் பார்சல் வந்துடுச்சுடா. என்ன பர்சன் பர்ஃப்யூம் பர்ஃப்யூம் புரியல. பர்ஃப்யூம் பார்சல் ஓ வந்துடுச்சுடா. ரிசீவ் பண்ணிட்டேன். வந்துருச்சா? அச்சு பாத்தீங்களா, நல்லா இருக்கா? சாக்லேட்ஸும் வந்துச்சு. இல்ல இன்னும் பர்ஃபியூம் சாக்லேட் ஃபிளேவரா இல்ல அது அது கூட சாக்லேட் வந்துச்சா? அது கூட சாக்லேட் வந்துருச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனா பெருசு ஆனா நேத்து நல்லா நேத்து வாழ்றீங்க. வந்து ம் நேத்து வந்திருந்தா அவங்க என்ன சொல்றது ம். சென்னையில இல்ல பசங்க இல்ல மீட் பண்ணல. நேத்து வந்திருந்தா எங்க கிட்ட புளிக்க மாதிரி எத்தனை காட்டுறீங்க. அதான் நாங்க இல்ல நான் இல்ல எல்லாம் வயிறு எறிய மாட்டாரு. ஆனா இவன் கேட்டிருப்பா 2 பேரு தான். பாத்தியா? என்ன ஒண்ணு அக்ஷய் என்ன சொல்லிப்பா முனி படத்துல பாயிட்ல எலும்போட சுத்துறவன் இல்ல சுத்துறான். இல்ல இதுல ஷாமு தான் வாங்கிட்டு பெருசு ஏதோ பண்ற போல இது. சரி விக்னேஷ் ப்ரோ, ஒரு நாள் தான் இருக்கு. ஒன் டே வெறும் 24 ஒன் டே ஃபார் அலெக்ஸ் ஒன் டே ஃபார் மண்டே தட் மண்டே ஃபார் யார் மண்டே. என்ற நாலு என்ன இருக்கு. நான் எப்பதான் ஒரு மண்டே வரும் தெரியல எனக்கு. ஆனா ஆனா எனக்கு எப்படிக்குதுன்னா, இல்ல 2.5 வருஷம் மேல தான் 2 வருஷம் மேல கட்சி ஆரம்பிச்சு இந்த ஒரு நாளுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிருந்தாங்க. அந்த நாளை தான் இன்னும் ஒரு நாள் அது வர போறதுன்ற போது ஒரு மாதிரிதான் இருக்கு. பாத்துக்கலாம். ஒரு மாதிரி மீன்ஸ் ஒரு மாதிரி அது என்ன மாதிரின்னு தெரியலங்க. ஆனா ஒரு மாதிரி இருக்கு. அது எந்த மாதிரின்னு சொல்ல முடியும். தப்பு தவறி அந்த ஹலோ கேக்குதா? சரி. தப்பி தவறி நாம் தமிழர் கட்சி ஓட்டு பர்சன்ட் கீழே வந்துட்டு வச்சுக்கோ. அது முழுக்க காரணம் 2 பேர் தான். யாருன்னா நம்ம காட்டத்து ஒரு முருகன் கருப்பா இருப்பானே அவனு 2 பேர் தான். இல்ல யாரு இல்ல அந்த கட்சியை பத்தி பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல்ல தான். செகண்ட் ரூல் வந்துட்டு அது அப்புறம் பாத்துக்கலாம். சரி சாரி ப்ரோ. சரி விடுங்க. விக்னேஷ் ப்ரோ, ஈஸ்வர் என்ன வந்தானா தபால் ஓட்டு காலைல 8 மணிக்கு. இல்லடா அவனை விட்றா. இவரு ஏகே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருந்தாரு பத்தி பேக் அந்த படத்துல ஆனா எந்த மொழ மாதிரின்னு தெரியலங்க. பிரகாஷ் ராஜா இல்ல வேற யாருன்னு தெரியல. அது மீசகாரன் மேபி இருக்கலாம்டா. அது எனக்கு சரியா நிறைய பேர் இருக்கானுங்க இங்க தளபதி. அதான் அந்த 3 பேரும் பேசுறதுக்கு போது சொல்லுவாங்க தளபதி பிடிக்காதவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. பொலிட்டிக்கலா, அதாவது அவனும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்துட்டு பண்ணுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இப்போ கேஸ்டிங்ல இருந்து தூக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ரொம்ப விஜய் திட்டி அது ஃபேமஸ் ஆன ஆளுங்க தான் இருக்கும். எனக்கு பிரகாஷ் ராஜ் தான் இருக்கும். அது மட்டும் மேடம் இல்லதான் பிரகாஷ் ராஜ் திட்டினது மட்டும் கிடையாதுடா. அவன் கூட ஏதாவது இல்ல எனக்கு இல்ல ப்ரோ, ஒருவேளை திட்டுலே திட்டுருமான் போலுக்குது. விஜய் இந்த மாதிரியே தான் இது பண்ணுறான் போலுக்குது. அதான் ஏகே பாத்துட்டு இல்ல அதான் நீ ஊருக்கு கிளம்பு, நீ கிளம்பு, நீ அடிக்காத விட்டாரு மனுஷன். எனக்கு தெரிஞ்சு போன் எடுத்து வீடியோ இல்ல ஏகே போன் எடுத்து வீடியோ தால எடுத்திருக்கோம். கேஸ் போட்டுரும். எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டுக்கீங்கன்னு தெரியல. ஆனா ப்ரௌடா ஒரு விஷயம் சொல்லுவேன். நேற்று வந்து ஏகே ஃபேன்ஸோட நம்ம ஃபேன்ஸ் விஷயம் தான் பாத்தீங்கன்னா அதிகமா உண்மையிலே ப்ரோ நானும் போட்டேன். எனக்கு அதுதான்டா. எனக்கு வந்து மழை வெயில் சொல்லு மழை பெய்யற மாதிரி பேசிட்டு நீ அவருக்கு வந்து யூஸ் பண்ணிருந்தியா? இல்ல ப்ரோ, நான் ஏற்கனவே ஜெனுனா தான் சொன்னேன். இன்னொன்னு ஆல்ரெடி எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அதுதான்டா நீ ஜெனுனா நடந்துக்கிறதாண்டா எனக்கு டவுட்டா இருக்குது. இல்லங்க நான் ஆனஸ்டாவே சொன்னதுனா இப்ப ஏன் சில பேர் என்கிட்ட கேட்டானுங்க என்ன அலெக்ஸ் ப்ரோ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு அஜித் நீங்க என்ன வேணா அடிக்கல இது பண்ணலான்னு. முதல்ல எதுக்கு அடிக்கணும்னு யோசிக்கணும்ல. அவன் கரெக்டா தான் இருக்கான், நல்லாதான் பண்றது இருக்கான். இல்ல ப்ரோ, இப்போ ஏதாவது விஜய் போல இப்போ படம் வருதுன்னா அது அடிக்கிறது வேற. உனக்கு ஒரு படம் எனக்கு ஒரு படம் சிரிப்பால படம் வந்தா நம்ம கூட இல்ல அப்படி இல்ல ப்ரோ. இங்க வாரிசு துணிவு அடிக்கணும் அது வேற இல்ல, அது வேற. ஆனா இல்ல ப்ரோ, அப்பவே ஆனா இல்ல அந்த டைம்ல டிஎம்கே போட்டு வச்சிருந்த ஞாபகம் இருக்கா? உதவி சீட்டு தர மாட்டாங்க. இல்ல அது வந்து சீட்டு பிரிச்சதுல சீட்டிங் கெபாசிட்டி இது அந்த தியேட்டர்ஸ் இது வந்து சரி அதெல்லாம் விட்றா. எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு வந்து அதான் சொல்றேன் எல்லாமே ஜெயிச்சு நம்ம எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பிரான்ஸ்ல ஏதோ கார் ஓட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து அவரோட ரேஸ் ஒரு வாட்டி போய் நேர்ல போய் பார்த்துருவோம். ஆனா இல்லங்க இல்ல நான் பர்சனலா ஒண்ணு சொல்றேன்.
எனக்கு அவரை ரொம்ப லவ் பண்ணா அவரை பிடிக்கும்லாம் இல்ல. ஆனா நான் என்ன பொறுத்தவரை ஜெனுவனா ஓகே அவள்தான். விக்னேஷ் பிரகா இல்ல அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் எனக்கு விக்னேஷ் பிரகா அஜித் ரொம்ப பிடிக்கும் அது வேற. ஆனா எனக்கு வந்துட்டு நான் லைக்கும் பண்ணல ஹேட்டும் பண்ணல அவ்வளவுதான். எனக்கு பழைய பழைய இதெல்லாம் பிடிக்கும்டா. ஆனா இல்ல எனக்கு நான் எனக்கு விசாஸ் ரொம்ப லைக்கும் பண்ணல ஃபேவரட், அஜித்தை அவர்தான் ஹேட்டும் பிடிக்கும். பண்ணல. நான் பாடதான் ஓகே இருந்தது நல்ல விஷயம். இல்ல இல்ல நீ வேணா நீ இல்ல நல்ல விஷயம் இல்லைங்க. நீ நான் நல்ல நீ இல்ல விஷயம் இல்ல நீ வந்து சமூகத்தின் சமநிலையாவே இருந்துரு, ஓகேவா? அதான் சமூகத்துக்கு நடுநிலை நடுநிலையாளர். சமநிலை. இல்ல இல்ல மாமே இல்ல இல்ல நடுநிலையா? இது சரிப்பட்டு வராது. பிரதீப் ராணா இழுத்துன்னு வாங்கடா. நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்லாம் இல்ல 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 ரியல் சூப்பர் ஸ்டார் ஆஹா. வருது. இல்ல இல்ல நடுநிலைன்னா இன்னைக்கு என்ன தருமா அர்த்தம்? பிடிச்சவங்களுக்கு ஃபேவரா பேசுறது, இதுதான் நடுநிலை. ஆமா ஆமா என்ன சொல்றது இந்த பெருமைதான். ஊர்ல எல்லாம் நல்லவன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு எந்த நல்லதும் நான் பண்ணது ஆனா ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் எந்த நல்லதும் பண்ணதில்லை. ஆனா இந்த படம் தான்டா தேவையில்லாத பாத்துட்டு வெற்றிமாறன் வந்து அந்த ராஜன் கேரக்டர் வச்சுட்டான்டா. வேற வேற யாருக்காச்சும் கொடுத்துக்கலாம்டா அந்த கேரக்டர். நீங்க ஆனா இன்னை அமீர் வரைக்கும் அவன் இல்ல ராஜனாவே அமீர் யாருன்னே தெரியாதுங்க இங்க இருக்கிறவனுங்க. அதை பண்ணிதான் தெரியுது அமீர் யாருன்னு. அதான்டா இன்னை வரைக்கும் மனசளவுல ராஜனா வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா அவன்? இல்ல ப்ரோ ஆப்போசிட்டா ஒரு கருத்து சொல்றத தன்னை ஒரு ராஜனா நினைச்சுன்னு சொல்றான். தப்பு தப்பா சொல்லுங்கிறான். அது இப்போ விக்னேஷ் ப்ரோ நீ அமீர் பக்கத்துல உட்காந்து நோ முத்துனா நீ எது சொன்னாலும் ஆப்போசிட்டா சொல்றான். சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிடலன்னுவான். கூட தான் ஏன் நடக்கிறியான்னு கேட்டா இல்ல பறகுறேன்னுவான். அந்த மாதிரி ஆளாம் போலாரு. சரி இதை விடுங்க. சரி வடா சேனல் நம்ம ரீக்ரியேட் பண்ணா நம்ம ஆதிக்கு என்ன ரோல் கொடுப்ப? ஆதி வந்துட்டு இருக்கு. இல்ல ஆதி இந்த ஆதிக்கு இந்த பாலாஜி ரோல் குத்தணும் போறாங்க. டேனியல் பாலாஜி பெரிய ரோல்டா. பெரிய ரோல் தாங்க எடுக்கட்டும். ஆனா இல்ல ப்ரோ ஆதி மட்டும் அங்க இருந்தான்னு எடுத்துக்கோங்க. என்ன பண்ணிருப்பான் அந்த கடைக்காரங்கிட்ட வந்துட்டு சம்பவம் பண்ண சொல்லி சால்வா போவாத மாத்தி சொல்லி விட்டுருவான். அலெக்ஸுக்கு வந்து சமுத்திரனி வேஷம் கொடுத்துடலாம். நான் சமுத்திரக்கனியா பரவாயில்ல. கடைசி வரைக்கும் சாகாம இருப்பேன். என் கூட இல்லடா தம்பி இல்ல தம்பி வந்து பாத்தீங்கன்னா யாரு சங்கர் வந்து பாத்தீங்கன்னா பிரணவ் கொடுத்துடலாம். சங்கர் செத்துருவான். சங்கர் செத்துட்டாங்க. ஆனா விக்னேஸ்வரன் நான் சமுத்திரக்கனா செம்மையா இருக்கும்ல. அலெக்ஸ் அதான் அலெக்ஸ் இல்ல அலெக்ஸ் என்ன சொல்லுவோம் வந்து 30 வயசு ஆச்சு லைஃப்ல செட் ஆகணுங்கிறான். ஒரு ஸ்பேஸ் போட்டு கோவஸ் உட்கார்ந்தா அவன் வாழ்க்கையில செட் ஆயிடுவான். நிறைய பேர் பொண்ணு இல்ல கடைசியில அதான் அடிக்குது. போர்டா போர்டை மட்டும் தான் ஆடணும். பொருளை திரும்ப மட்டாச்சு விட்டு. ஆனா விக்னேஸ்வரர் நான் சமுத்திரனி கேரக்டர்ல எங்க நல்லா செட் ஆவனா இந்த வாஷ் வாஷன் கிட்ட சொல்லுவானே நீங்க என்ன பண்ணுங்க என்ன சித்து ப்ரோ எனக்கு எந்த இடத்துல தரங்க பாக்குற சந்திரா அந்த பையன் யாரு தெரியுதா எல்லாத்தையும் தெரியுது. அந்த ஆயா கிடைச்சு கொடுத்தலாம். ஆனா விக்னேஸ்வரர் டேனியல் பாலாஜி செத்துட்டாரு. அந்த கிளவி இன்னும் உசுரோட இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 ஏதாவது கேட்பாங்க. இவன் வேற நடிக்கிறானடா கின் கருணாஸ். சிவா சார் அவன்லாம் சேகாதீங்க சார். அவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. என்னன்னு தெரியல. யூத்ல பார்த்தவனே ஒருத்தனை பார்த்தாலே அடிக்கணும் போல அவன் தான் கேட்டேன். கேவலமா அவன் ஒரு பழைய பேச்சு ஒண்ணு பார்த்தா புரியல. டேய் இருடா டேய் பாலிடிக்ஸ் இல்லடா சினிமா பேசுற. சினிமாக்கு உங்களுக்கு என்னடா எடப்பாடி வேணா ஒரு படம் ஒண்ணு எடுக்க சொல்றா ஓகேவா? அதுக்கப்புறம் நீ சினிமா பேசு. நினைச்சு பாருங்க. இல்ல ப்ரோ துரேந்தர்ல மோடி கேமியோ மாதிரி எடப்பாடி வந்துட்டு ஒரு படத்துல கேமியோ பண்ண அப்படி இருக்கும். அவர் ப்ரொடியூசரா பண்ணிருக்காரா? என்னத்த பண்ணிருக்காரு? ஆமா ஒரு இந்த படம் பேர் என்னது தங்க மகன் நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு உப்மா படம் கூட கிடையாது. அது கீழே வெறும் ரவையை மட்டும் வச்சிருக்கானுங்க. அந்த ரேஞ்சுக்கு ஒரு படம்னு படத்துல வந்து 3 ஹீரோயின் யூடியூப்ல அடிச்சு வரான். தங்க மகன் ஒரு மொக்க படம் ஒண்ணு. எவனாவது தனுஷ் கேட்டுன்னு போயிட்டு எவனா சண்டைக்கு வர போறான். உண்மையாலுமேடா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா தேனியும் எடப்பாடியிலயே பாத்தீங்கன்னா சாக்கு தச்சுன்னு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து இது சிறப்பு விழாக்கு வந்து எடப்பாடிலாம் வந்தாரு. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா
இரு, நான் அது லிங்க் எடுத்து நான் கீழே இல்ல போடுறேன். எந்த நீ வருஷம் என்ன ராஜா? சுரண்டி விட்டடா. இல்ல எந்த நான் வருஷம்? என்ன சுரண்டி இருறா, நான் எடுக்கிறேன்டா இருறா. ஈசல் நீங்க பேசும்போது உங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான்டா இருறா. இப்ப எக்கோ இல்ல அடிக்குதா? இருறா, நீங்க நான் எடுத்து போறேன். எடுக்கிறதுக்குள்ளார 4ஆம் தேதி ஒரு ரிசல்ட் வந்துரும். அண்ணா தோத்துருவாரு 2 தொகுதியிலையும். ஒரு தொகுதியில 1000 ஓட்டு, ஏய் ஒரு அண்ணா, தொகுதியில 3000 ஓட்டு கேக்குதாடா? எடப்பாடி அண்ணாவா? டேய் எழுதி வச்சுக்கோ. அண்ணா, டேய் கேக்குதாடா? அண்ணா 52லயே தோத்துட்டாருடா. அண்ணா 52 நான் சொல்றது விஜய் சாரி, அண்ணாவை சொல்றேன். உங்க இல்ல சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக், 62லயே தோத்துட்டாரு. தெரியும். அந்த 15 பேர் 1957 ஜெயிச்சாங்க. அந்த 15 பேர்ல 14 பேரை காலி பண்ணாங்க. அந்த ஸ்கெட்ச்ல தப்பிச்சது கருணாநிதி காலி தான். பண்ணாங்க. ஏன்னா இது காங்கிரஸ்காரங்க இவங்களை திரும்பி சட்டசபைக்கு வரக்கூடாத அளவுக்கு இவங்க ஒர்க் பண்ணாங்க. கேண்டிடேட்டை டைட் பண்ணி போட்டாங்க. ஆனா அதுல எக்ஸப்டட் எப்படி கருணாநிதி தப்பிச்சது காரணம் எம்ஜிஆர் எப்படி பிரச்சாரம். அவங்கள வர முடியாது? இல்லடா, அது எப்படி வர முடியாது டைட் பண்ணாங்க? எனக்கு புரியலையே. இல்ல கேண்டிடேட்டுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான கேண்டிடேட், அதே போல ஃபேஸ் வேல்யூ காங்கிரஸ்ல முக்கியமான முகங்களாக இருந்தவங்களால இறக்கி அந்த தொகுதியில இது பண்ணாங்க. ஏன்டா ஃபேஸ் வேல்யூ இருந்தா போதுமாடா? அப்ப அந்த வேல்யூ இருந்தா போதும். இன்னொரு விஷயம், காமராஜர் அப்ப சிஎம்மா இருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா 1957 தான் அந்த இது சில விஷயங்களை சுயேட்சைகளை கம்யூனிஸ்ட் இடத்துல உழைப்பாளர் கட்சின்னு ஒண்ணு இருந்தது 52ல. அதுக்கப்புறம் ஆமா, உழைப்பாளர் கட்சி. யாருன்னா ராமசாமி இவர் இருந்தாரு, ராமசாமி படையாச்சி. அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல ஜாயின் ஆயிட்டாரு அவரு. அவரு 91 வரைக்கும் இதுலதான் இருந்தாரு, காங்கிரஸ்ல தான். அவர் கையில எப்பயுமே 30 எம்எல்ஏ இருப்பாங்க, அவங்க கம்யூனிட்டி எம்எல்ஏ அந்த டைம்ல. அத பிரேக் பண்ண வந்தவங்க தான் எங்க ஊர்ல மணிமண்டபம் கட்டி வச்சிருக்காங்க அவங்களுக்கு. கடலூர்ல நம்ம அண்ணா இருக்காரு. ஆமா ஆமா. ஆனா அந்த குடும்பத்துக்கும் இல்ல அவங்க ஃபேமிலில இருக்கவங்களுக்கும் கரெக்டா எங்கன்னா ஈஸ்வரி ஒயின்ஸ் ஆப்போசிட்ல இருக்கும். அதான் இந்த இது உட்லைன்ஸ் இது தெரு போகாம அதான் அண்ணா பீச் ரோட்ல. தெரியும். பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்திருக்கேன் நீனு? ஐயோ, நான் படிச்சது அங்கதான் படிச்சேன். நான் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் படிச்சேனே. பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் அங்கதானே இப்ப எல்லாம் போட்டிலாம் வச்சிருக்காங்க. நாளைக்கு அங்கதான் எண்ணுவாங்க இது பண்ணி. தெரியுமே. அதே போல அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜ்ல விழுப்புரத்துல நான் படிச்சேன். நான் கிட்டத்தட்ட இது பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ். இது வந்து தனி இது இருக்கு. பெரியார் இந்த திருவள்ளூர் அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கு பாத்தியா? அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு போர்டு இருக்குல்ல, பெரியாருன்னு சொல்லிட்டு தனி போர்டு இருக்குது. நானும் ரொம்ப பெரியதுரா இது கர்னூல்ல. தெரியும். தேவனாம்பட்டினத்துல இருக்கு. காலேஜ் வரத்துக்கே தான் வரணும் 3 கிலோமீட்டர். நம்ம ஊர் தான்டா தேவனாம்பட்டினம். சவுண்ட் இது வருது. எங்க இருக்கு? மொட்டை மாடல இவ்வளவு திரும்ப சவுண்ட் வரும் ஈஸ்வர? மொட்டை மாடல் நிப்பண்ணியா? படம் பார்த்துட்டு இருக்கேன். படமா? என்ன படம் சொன்னா டென்ஷன் ஆவா? எதுக்கு? பரவாயில்ல சொல்லு. என்னன்னா ஜன்னகன் பாராம போல்டா உதரம் வாய் மாதிரியா? இல்ல TN 2026 பாத்துருங்க. ஓடிடில அது கிளைமேக்ஸ்ல ரஜினி தான் கலாச்சிருக்கானுங்க. இல்ல அப்படிதான் சொல்லி தெரிஞ்சானுங்க. நம்ம இது பண்றேன்னு பார்த்தாலே தெரியுது. ஒரு பிராமின் கேர்ள் அண்ட் இதுல இருந்து வந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ்ல இருந்து வந்திருக்காருன்னு இதெல்லாம் பார்த்தாலே தெரிய தேவையா? இல்ல அந்த படத்தை படத்தை விட்டுடலாம். இல்ல விடுங்க, என் ஃப்ரெண்டு கிட்டே கேட்டேன். எல்லாம் இல்ல ஒரு 3 பேரை கலாச்சிருக்கானுங்க. அதுல நம்ம அது ஓகேடா, நம்மளை பத்தி அது பெருசா சொல்லல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா மத்தவங்க பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க தேவையில்லாத அவங்க பாத்தீங்களா, சார் எங்களை அடிக்கிறா சார், எங்களை கில்றா சார், மாதிரி எங்களை கலாய்க்கிறா சார். ஆனா ப்ரோ இல்ல அவன் என்ன தம்பிராமையா தான் இருக்கான் அந்த படத்தை. இல்ல இருக்கட்டும், தம்பிராமையா தெரியும்டா. இல்ல இந்த படத்துல ஆனா இந்த தம்பிராமையா இடையில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அவங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா யாஷி ஆனந்தோட ஃப்ரெண்டா சுத்திட்டு இருக்காரு. அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணிட்டு கோவப்பட்டு இது பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இந்த படத்துல கூட சான்ஸ் எல்லாம் கொடுத்துரு. என்ன கதைன்னு தெரியல. அதெல்லாம் விடுங்க, அது சும்மா இதுதான் மேட்டர் தானா. இல்ல இந்த படம் ஒரு கருத்து வந்து ஃபயர் அவுட் இருந்தீங்களே, நீங்களே எடுத்து நீங்களே நான் எதிரா போட்டேன். இல்ல நீங்க எடுத்து போடல, உங்க கட்சி ஆதரவா இருக்காரு பாருங்க, செங்கோட்டையன் பையன்.
போட்டுண்டா அவரு இல்ல அவர் ஆனா அக்கா பையன் ஒரு போட்டாரா? நிமிஷம் இல்ல இருங்களேன், செங்கோட்டையன் அக்கா பையன் ட்வீட்டை நீ பாக்குறீங்கன்னா எனக்கு புரியல. ஏன்னா இது அவர் ஒரு எப்படிங்குதுன்னா, அவருக்கு எக்ஸ் அக்கா ஒரு இருக்கிறது நிமிஷம் இரு, இல்லடா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இரு. எக்ஸ் இப்ப என் ஐபிஎஸ் இல்ல இரு ஆபீசர் அவரு. இரு என் பெரியப்பா பையன் ஏடிஎம்கே ரஜினி ஃபேன் சொல்லியிருக்கேன். இப்ப அவன் ஏதாவது போட்டான் கிட்ட கேப்பியா? அந்த மாதிரி பண்ணுகிற நீ. டேய் ஒரே நிமிஷம் அவர் ரவி சார் இவர் ரிலேஷனா, செங்கோட்டன் சார் ரிலேஷனா? ஆமா டேய் இந்த மேட்டர் எனக்கு தெரியாது, உண்மையாவா? ஆமா உனக்கு யாரா சொல்லுது? அதெல்லாம் டீட்டெயில் ஆயினும் அவன் ஏய் அதான்டா எப்படா சொல்லுது? ஊறி போயிருக்கான். ஏய் அவன் ஏன்டா அரசியல் ஏதாவது கல்ல கட்டி உள்ள போட்டாலாம் நான் இவ்வளவு தூரம் ஊறிட்டேன். சின்ன நான் அப்ப அரசியல் ஆரம்பிச்சதே 8 வயசுல படிக்க ஆரம்பிச்சு தெரியும். ஓ 8 வயசுல நீ எதுக்குடா அரசியல் கத்துக்கின? நானா அதெல்லாம் அப்படிதான். இல்லடா நான் ஒரு தனி யாரும் ஆமாண்டா. நான் ஒரு வித்தியாசமான இல்லடா பையன். ரேஷன் கடையில வந்து சக்கரை வாங்கும்போது மழை பெஞ்சிச்சு, ஓகேவா? இல்ல செத்து நான் போடலாம் நிறைய உட்காந்து படிப்பேன். யோசிச்சான். இல்ல நான் இப்ப நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுனால நமக்கு அரசியலுக்கு இல்லடா நிறைய சம்பந்தம் இருக்கு. இல்லடா ஈஸ்வரு ஓகே, நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சேன். மேட்ரு என்னன்னா நிறைய பேப்பர் படிப்பேன், வெள்ளை பேப்பர்லாம் படிப்பியா? நான் படிச்சது தினத்தந்தி படிப்பேன், தினமலர். 8 வயசுல நீ எப்படி அரசியல் கத்துக்கின சொல்லு? எங்க வீட்டுல இருக்கவங்களோட இன்ஃபுளுன்ஸ் தான். இந்த ஊர் பேரு இதெல்லாம் எழுதுவோம். ஆமா ஆமா. வீட்டுல கட்சியில இல்ல, அவங்களாம் கட்சி எல்லாம் கிடையாது. எங்க வீட்டுல இருக்கும் கவர்மெண்ட் கட்சியில தான் வீடு இருந்துச்சு. இல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃபா எலெக்ஷன் டியூட்டி எல்லாம் போவாங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. புரியுது. ஆனா விக்னேஷ் ப்ரோ 8 வயசுல இருந்து ஒருத்தன் அரசியல்ல இருக்கான்னா, அதான் அரசியல் கத்துக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, இப்ப புரியுதா? அதான்டா சொல்றேன், படிச்சு பைத்தியமாயிட்டான். இல்லங்க அவன் ஏன் வாயை தொந்தாலே புரியுதா? அந்த 1080 அப்படின்னு போயிடுறான், புரியுதா? நிலைகள் ரவி மாதிரி ஏன்னு தெரியுது இப்போ. இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன், நானே 4 வயசுல செஸ் கத்துக்கிட்டேன். 6 வயசுல விஜய். இல்ல இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன், தட்டி விட்டான்டா.